நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஜெயரூபா இருக்காங்க. தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சரண்யா. தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு சம்மர் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம நல்லா தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தண்ணீராக குடிக்கும்போது சில பேருக்கு அது பிடிக்காது. ஸோ இந்த சம்மரில் நம்மளை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு பாரம்பரியமான மெத்தடில் ஒரு பானகம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த பானகமில் நிறைய மருத்துவ பலன்களும் வந்து இருக்குது. ஸோ புளி, அதே மாதிரி சர்க்கரை இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பானகம் தயாரிக்க போகிறோம். ஓகே. ஸோ இன்ஸ்டண்ட்டாக இந்த வெயிலுக்கு நம்ம ஈஸியாக குடிக்கிற மாதிரி ஒரு பானகம். ஆமாம் ஆமாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? ஸோ இதுக்கு வந்து புளி எடுத்துக்கணும். நம்ம ஒரு எலுமிச்சை அளவு எடுத்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சை, சுக்குத்தூள், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் வந்து நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம புளியை வந்து நல்லா கரைச்சி வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த புளி கரைசலோட நம்ம வந்து ஒரு அரை எலுமிச்சையை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு. இது கூட ஒரு 2 ஏலக்காய் வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவா அந்த வெயில் காலத்துல புளி அப்படிங்கறது மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணதான் பார்ப்பாங்க. கார குழம்பு, புளி குழம்பு எல்லாம். சோ இந்த ரெசிபில நம்ம மெயினா வந்து புளி சாறு எடுத்திருக்கோம். இதனால ஏதாவது பாதிப்பு இருக்குமா? இல்ல, யூசுவலாவே இந்த வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பசி மந்தம் இருக்கும். சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த சித்திரை தொடங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு வயிற்றில் வந்து கஃபம் எப்பவுமே தங்கி இருக்கும். போன பருவத்திலேருந்து வந்த கஃபம் வந்து தங்கி இருக்கும். ஸோ அந்த கஃபத்தை வந்து வெளியேற்றணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி புளி சம்மந்தமான விஷயங்களை வந்து லெமனோட சேர்த்து சாப்பிடும் பொழுது அது வயிற்றில் வந்து அதிக வெப்பத்தெல்லாம் உருவாக்காது. ஸோ இது பாரம்பரியமாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தது தான். கூடவே நம்ம சுக்கு சேர்க்குறோம். ஸோ சுக்கு வந்து கால்சியம் நமக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய வாயுக்களை வந்து வெளியேற்றும். ஸோ அதனால் வந்து இந்த புளி வந்து நமக்கு வயிற்றில் வந்து பாதிப்பை வந்து உருவாக்காது. கூடவே நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம். ஸோ நாட்டு சக்கரை அப்படிங்கிறது அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். ஸோ உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கும். ஸோ கூடவே ஏலக்காயும் வயிற்றில் இருக்கக்கூடிய மந்தத்தை வந்து சரி பண்ணுறது. ட்ரெடிஷ்னலாகவே இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான பானங்கள் வந்து நமக்கு எடுக்கும் பொழுது வயிற்றில் புண்களை உருவாக்காது, நல்ல பசியை வந்து கொடுக்கும். ஸோ முக்கியமாக இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு வர்றீங்க, வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி வந்து குடிக்கணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பானகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போதைக்கு உங்களுக்கு பசி வந்து மட்டுப்படும். ஆனால் அதுக்கப்புறமா கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து பசி உணர்வை கொடுக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளையும் கரெக்டாக செரிக்க வைக்கும். ஓகே. இப்போ சம்மருக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம ரொட்டீன் லைஃப்ல வேற என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த பானகம் எடுத்துக்கலாம்? மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து அடிக்கடி வந்து அவங்களுக்கு வயிறு வந்து மந்தம் ஆயிடுது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பானகத்தை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த பானகம் அப்படிங்கிறது வந்து ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது கூட வாழைப்பழம் சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒரு மண்பானையில் வச்சு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அதை பயன்படுத்துவாங்க. யூஸ்வலாக இந்த பங்குனி சித்திரை மாதங்களில் வரக்கூடிய திருவிழாக்கள், இந்த திருவிழாக்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெயில் இருக்கிறனால நமக்கு வந்து உடம்புலேருந்து நீர்த்துவம் வந்து வெளியேறிடும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் ஒரு மண்பானையில் இந்த மாதிரி புளி கரைசல், அது கூட வந்து எலுமிச்சை, கூடவே இந்த சுக்குத்தூள், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு பேயன் வாழைப்பழம், ஸோ இந்த வாழைப்பழத்தை வந்து அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுடுவாங்க. அடுத்த நாள் வந்து அந்த திருவிழாப்போ இந்த பானமெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது சில இந்த காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய அம்மை மாதிரியான நோய்கள் இதெல்லாமே வந்து வராமல் தடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற காலங்கள்லையும் இதை எடுத்துக்கும் பொழுது மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பானகம் ரெடி ஆயிடுச்சு டாக்டர். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துலாமா எப்படி இருக்குன்னு? கண்டிப்பாக. கலர் பார்க்கவே வந்து ரொம்ப டேஸ்டிங்கா இருக்கு. ஒரு சர்பத் மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கு. கருப்பட்டி போட்டதுனால ஒருவேளை அந்த டேஸ்ட் அப்படின்னு நான் கூட வந்து ரொம்ப பயந்த. இது வந்து டேஸ்ட், ஏன்னா இன்கிரீடியன்ட் எல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான இன்கிரீடியன்ட் அப்படிங்கிறதுனால எப்படி இருக்கும்னு ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நிஜமாவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சர்பத் மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கிறதுனால. ஸோ கண்டிப்பா வந்து வீட்டுல எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்பவே நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எந்த டைம்ல எடுத்துக்கிறது நல்லது? மார்னிங் ஒரு 11 o'clock அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்ல
வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரீங்க, ரொம்ப வந்து வெயிலில் போயிட்டு வந்திருக்கீங்க, வீட்டுக்கு வந்த உடனே அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக இந்த ஒரு பானகத்தை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். அண்ட் நம்ம இது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம வெளியே போயிட்டு வந்த உடனே கூட இன்ஸ்டன்ட்டாக நம்ம எடுத்து கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஒரு 6 to 7 hours வரைக்குமே நல்லாவே இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா மண்பானையிலலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 12 hours வரைக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ சில்லுனும் இருக்கும், நம்ம வெளியிலேருந்து போயிட்டு வந்தோடனே ரெஃப்ரெஷிங்காக ஒரு ஹெல்தியான ஒரு ட்ரிங்காக இந்த ட்ரிங்க் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சம்மருக்கு சூப்பரான ஒரு பானகம் சொன்னீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சம்மர்ல வந்து கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஒரு வேப்பம்பூ பச்சடி. ஓகே, ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் வேப்பம்பூ கிடைக்கும். நம்ம யூஸ்வலா வந்து சித்திரை திருநாள் முதல் நாள் தொடக்கத்தில் வந்து இந்த வேப்பம்பூ பச்சடியை வந்து எல்லாரும் எடுத்துப்பாங்க. ஏன்னா புளிப்பு, இனிப்பு, கசப்பு, ஒரு சின்ன காரம், மிளகு சேர்ந்த ஒரு காரம், இது எல்லாமே இருக்கும். வாழ்க்கையும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்றதுக்காக அந்த வேப்பம்பூ பச்சடி எல்லாருமே எடுத்துப்பாங்க. இதுல நிறைய மருத்துவ பலன்களும் உண்டு. ஓகே, ஸோ நம்ம அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ரெசிபி அப்படின்றத பார்த்துடலாம். இந்த வேப்பம்பூ பச்சடி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச மாங்காய் வேணும், கொஞ்சமாக வந்து வெல்லம், இந்துப்பு, வேப்பம்பூ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அது கூட வந்து மிளகு, மாங்காயை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ ப்ரொசீஜரே வந்து மிக்ஸ் பண்ணுறது, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுறது தான். சித்திரை திருநாள் முதல் நாள் அன்னைக்கு இதை வீட்டில் எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த மோஸ்ட்லி உகாதி ஃபங்க்ஷன்ஸில் வந்து வீட்டில் இது பண்ணுவாங்க. ஆமாம் 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 ஆமாம். இது கூட வந்து இந்த வேப்பம் பூக்கள், எப்படி வேப்பிலைகளில் என்ன வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த வேப்பம் பூக்களுமே. ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல் தடுக்கும். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து குறைக்கும். இது நிறைய பேருக்கு வந்து இந்த சம்மரில் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த வேப்பம்பூ வந்து நம்ம சாப்பிடும்போது குறைய ஆரம்பிக்கும். கசப்புன்னு சொல்லுவாங்களே மேம்? ஆமாம், வேப்பிலைகளோட ஒரு கசப்பு இருக்கும். அந்த வேப்பம்பூவில் வந்து ஒரு சட்டிலான கசப்பு இருக்கும். ஸோ நிறைய கசப்பு இருக்காது, ஆனால் ஓரளவுக்கு அந்த கசப்பு வந்து இருக்கும். இதை சாப்பிடும்போது அந்த வேப்பிலைகளில் சாப்பிட்ட பலன் வந்து இதிலே வந்து கிடைக்கும். எவ்வளோ அளவு போடணும் மேம் வேப்பம்? ஸோ இதை வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போடலாம். எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம போடலாம். ஏன்னா நம்மளோட டேஸ்ட்டு தான் இது வந்து நமக்கு உடலுக்கு நல்லது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக போட்டால். ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாகவே இந்த காலகட்டத்தில் நமக்கு எல்லா இடங்களையும் வேப்பம்பூ கிடைக்கும். சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு அடிக்கடி நம்ம வந்து வேப்பம் பூக்களை வந்து பயன்படுத்தலாம். வேப்பம் கொழுந்தே வந்து ஆமாம் ஆமாம். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த அம்மை, இந்த மாதிரியான வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சரி செய்யும். ஸோ இப்போ வந்து 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இந்துப்பு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, இந்துப்பு வந்து நமக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ நிறைய ஹார்மோனல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்துப்பு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னொன்று, இந்த இந்துப்பு வந்து மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து தடுக்கும். ஸோ அதனால் நார்மல் உப்பை விட இந்த இந்துப்பை வந்து பயன்படுத்துறது நல்லது. இந்துப்பு பவுடராகவே கூட கிடைக்குது. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு, இந்த மிளகை வந்து நம்ம பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். சிலவங்க வந்து பவுடராகவே வீட்டில் வச்சுருப்பாங்க. ஆமாம். ஸோ மிளகை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து அதை ஃப்ரெஷ்ஷாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போடுறது தான் நல்லது. அப்போ தான் வந்து அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ், அதே மாதிரி வந்து அந்த வாலட்டைல் எல்லாமே வந்து நமக்கு அதனுடைய முழுமையான பெனிஃபிட் வந்து கிடைக்கும். 1/4 டீஸ்பூன் இல்லை 3 பிஞ்ச் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டா போதும். இதில் வாட்டர் அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியது அதெல்லாமே தேவையில்லை. இதை வந்து நம்ம அப்படியே ஒரு 1/2 an hour நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாலே அந்த மாங்காயில் இருக்கக்கூடிய தண்ணீர் இது சேர்ந்து அது வந்து நல்லா ஒரு இலக்கமாக வந்துடும். இந்த வெல்லமும் அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். யூஸ்வலாகவே இதை வந்து நியூ இயர் அன்னைக்கு இலையில முதல்ல இதை தான் பரிமாறுவாங்க. ஸோ வாழ்க்கைங்கிறது இனிப்பு, புளிப்பு, அதே மாதிரி வந்து கசப்பு, இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை அப்படிங்கிறத வந்து சிம்பாலிக்காக நம்ம சொல்கிறதுக்காக இது வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எப்போல்லாம் உங்களுக்கு வேப்பம்பூ கிடைக்குதோ கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ அப்போ வந்து பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே தண்ணி விட்டுருவோம். ஆமாம், அதனால நீங்கள் ஒரு 1/2 an hour அப்படியே வச்சிட்டிங்கனாலே அது ப்ரிப்பேர் ஆகிடும். ஓகே, அந்த வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வேப்பம்பூ அந்த மாங்காயோட சேர்ந்து ஆக்சுவலி பண்ணும்போது இவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குவோம். ஈக்குவலான ஒரு காம்பினேஷன் இருக்கிறதுனால அந்த பூவோட கசப்பும் வந்து பெருசாவே தெரியல, ஈவனா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இதுவே வந்து ஒரு ஸ்நாக்கா சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காம்பினேஷனே வந்து அவ்வளோ நல்லா இருக்கு.
எனக்கு தெரிஞ்சு இதை நான் வந்து சொல்லணும்னா ஒரு ஸ்நாக்கா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஃப்ரீக்வெண்டா சாப்பிடலாம். கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்குமா. ஸோ இதனோட மெடிசனல் பெனிஃபிட்ஸும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னீங்க. சீசன்ல எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து இதை நம்ம ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ஆஃப்டர்நூன் நம்ம வந்து ஃபுட்டில் இதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்மளோட ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு பாடி ஹெல்த்தியா இருக்கும். நிச்சயமா நிறைய மெடிசனல் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த பூக்கள்ல, வேப்பம் பூல. ஸோ வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே அழியறதுனால குழந்தைகளுக்கும் இது நல்ல ஒரு ஸ்நாக்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு சம்மர்ல நம்ம பண்ணக்கூடிய 2 சூப்பரான டிஷ்ஷஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியான ஷோஸ்ல நம்ம வந்து தொடர்ந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி.